அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் சாத்மீகம் உங்கள் முன்னே. வாழ்க்கையில ஏற்படுற ஒரு அனுபவங்கள் தான் பல நல்ல விஷயங்களுக்கும், பல கெட்ட விஷயங்கள்ல மட்டும் சேராததுக்கும் காரணமா இருக்குங்க. அது வரைக்கும் அந்த அனுபவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். இப்படிதாங்க நான் ஒரு நாள் என்ன செஞ்சேன், கோயிலுக்கு போயிருந்தேன். கோயிலுக்கு போயிட்டு கடவுள்ட்ட வேண்டிய வரங்களை எல்லாம் கேட்டு விட்டுட்டு, கோயில் முடிஞ்ச பிறகு, அந்த கோயில் வெளியில வந்து உட்கார்றதுக்கு ஒரு வெராண்டா மாரி இருக்கும். அங்க வந்து உட்கார்ந்துட்டு இருந்தேங்க. உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது, ஒரு 4 வயசு பையன் என்கிட்ட கடகடன்னு ஓடியாந்து என்ன தொட்டுட்டு அப்படியே ஓடுவான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. "இதோ இப்டி இப்டி" அப்படின்னு சொல்லுவேன். டக்குன்னு ஓடிடுவான். அப்புறம் அப்படி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, டக்குன்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது, டக்குன்னு அங்கேருந்து வரும். வந்த பிறகு என்ன மறுபடியும் தொட்டுட்டு ஓடுவான் அங்கேருந்து. புடி புடின்னு சொல்லுவேன், டக்குன்னு ஓடிடுவான் அங்கேருந்து. நான் இப்படி அந்த குழந்தைகிட்ட விளையாண்டுக்கிட்டு இருக்கிறத ஒரு பையன் அங்க நின்னு பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு வயசுல பெரிய பையன் பார்த்துக்கிட்டே இருந்தாரு அங்கேருந்து. இப்படியே பாருங்க, ஒரு தடவ, 2 தடவ, 3 தடவ தொட்டுட்டு ஓடுறது, நேரத்துல புடி புடின்னு போயிட்டு என் கையிலேயே மாட்ட மாட்டாங்க அந்த பையன். சரி இருக்கட்டும், எப்படியும் அந்த பையன பிடிச்சிடணும்னு ரொம்ப ஆசை அந்த பையன் மேல எனக்கு. அப்படியே வந்தோன்னே 4வதுல வந்து தொட்டுட்டு ஓடுன பாரு, இழுக்கி பிடிச்சுட்டேங்க. புடிச்சது தாங்க. ஓங்கி அரைஞ்சான் பாருங்க கன்னத்துல. கண்ணாடி வேற அந்த பக்கம் விழுந்துட்டுங்க. தலைமுடி பிச்சு விட்டாங்க. அப்படியே பிச்சுட்டு தொங்குதுங்க. காலர பிடிச்சிட்டு காலர அப்படியே பிடிச்சு இழுத்து கிழிச்சுட்டாங்க இங்கேருந்து. சட்டக்கட்டுல போய் கொஞ்ச நேரத்துல பார்த்தா பைத்தியம் புலி மாரி உட்காந்துருக்காங்க. என்னடா இது? விளையாண்டதுக்கு இப்படி ஒரு நிலைமையா வந்துட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே திணறி போய் உட்காந்துருக்கேங்க. இப்ப என்ன ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டு இருந்தாரு பார்த்தீங்களா? அவர் என்கிட்ட வந்தாருங்க. "நான் அப்பயே உங்ககிட்ட சொல்லலான்னு நெனச்சேன்" அப்படின்னாரு. "ஏன்டா சொல்ல வேண்டியது தானப்பா" அப்படின்னேன். "இல்ல, போன வெள்ளிக்கிழமை தான் அந்த பையன்கிட்ட விளையாண்டு நான் இந்த மாரி அடி வாங்கினேன். நான் சொல்லலான்னு பார்த்தேன்" அப்படின்னேன். "சொல்ல வேண்டியது தானப்பா." "இல்ல, இன்னைக்கு வியாழக்கிழமைல்ல, அந்த பையன் உங்கள எதுவும் செய்ய மாட்டான்னு நெனச்சேன். ஆனா வியாழக்கிழமையிலேயே அந்த பையன் நல்லா அடிச்சுட்டான்" அப்படின்னு சொன்னான். ஆன்னு அப்படியே பார்த்து நிக்கிறேன். இது ஒரு அனுபவங்க. எந்த சின்ன பிள்ளையா இருந்தாலும் விளையாட்ட ஒரு லிமிட்டா வச்சுக்கணுன்றத அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். மீண்டும் சம்பவத்தை நான் சந்திக்கிறேன்.